அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் குட்டி, நான் டென்சிகா. அதாவது எங்க நிக்கிறேன்டா, எங்கட வீட்டை தான் நிக்கிறேன். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? முருங்கங்காயும் பீட்ரூட்டும் குழம்பு வைக்க போறோம். இன்னைக்கு நார்மலான சாப்பாடு இல்ல, கொஞ்சம் ஸ்பெஷல். வெள்ளிக்கிழமை என்றாலே அது ஸ்பெஷல் தான். அதாவது மரக்கரைக்கு தான் ஸ்பெஷல். அதோட வந்து முருங்கங்காயும் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி உறவுகளே எங்களோட சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி உறவுகளே, வாங்க வீடியோக்கு நீ போவோம். சரி உறவுகளே, நாங்க வீடியோக்கு வந்துட்டோம். நாங்கள் முருங்கங்காய் கறி வைக்க போறோம். பாப்பம் வாங்க, முதல் அடுப்பை மூட்டுவோம். கொஞ்சம் முருகல் தட்டுப்பாடால கேஸ்ல ரெண்டை சமைக்க போறோம். சட்டியை தூக்கி வச்சுட்டேன். சட்டி கொஞ்சம் காயட்டும். என்னப்பா அடுத்ததான் மூட்டி பருப்பை வைப்போம். என்னப்பா இங்க பாருங்க, பருப்பு நாங்கள் கழுவி ஏற்கனவே வச்சிருக்கிறோம். பருப்பை தூக்கி வைப்போம். என்ன சிறங்குட்டு பருப்புக்கு நாங்கள் வெங்காயத்தையும் போட்டு அவிக்க விடுவோம். கொஞ்சம் வெங்காயம் போட்டு அவிக்க விடுவோம். என்ன சிறங்குட்டு நாங்கள் ஏற்கனவே மிளகுகள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்து வச்சிருக்கிறோம். சரி, இஞ்சி பாருங்க, சட்டி காய்ஞ்சிட்டு நாங்கள் எண்ணெயை ஊற்றுவோம். நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்றுறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தானே. அப்போ நாங்கள் இன்றைக்கி பதக்கிதான் குழம்பு வைக்க போகிறோம். எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் இனி வெங்காயத்தை போடுவோம். கருவேப்பிலையும் போடுவோம். கம்மியும் போடுவோம். கருவேப்பிலை வெங்காயம் என்ன செய்யணும்? வதங்கணும். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு நாங்கள் பெருஞ்சீரகமும் உள்ளியும் போட்டு வதக்குவோம். நாங்கள் தக்காளி பழத்தையும் போடுவோம். அடுத்தது நம்ம பீட்ரூட்டையும் போடுவோம். பீட்ரூட்டா போடணும். என்னப்பா அது உண்மையில பலம் வதக்குவோம். பீட்ரூட்டையும் வதக்குவோம். முருங்கங்காயம் போடுவோம். முருங்கங்காயம் போட்டு அதை முழுக்க போடுவோம். முருங்கங்காயெல்லாம் வதங்கணும். இது வதங்கட்டும், எல்லாம் வதங்கட்டும். பீட்ரூட்டு, முருங்கங்காய், தக்காளி பழம் எல்லாம் வதங்கட்டும். என்ன இது வதங்கி கொண்டு வருது. நாங்கள் என்ன சேர்க்கிறோம்டா வெந்தயத்தையும் போடுவோம். வதங்கட்டும். என்ன சரங்குட்டு தேவையான சொல்லுங்க சரங்குட்டி என்ன தேவையான அளவு உப்பு. உப்பு போட்டா வதங்கும் வேலைக்காய். என்ன சரங்குட்டி சரிஞ்சு பாருங்க, கருப்பாஞ்சிட்டுது. என்ன சரங்குட்டி கருப்பாஞ்சிட்டு நாங்கள் என்ன செய்ய போறோம்? கருவேப்பிலையும் கம்பையும் போடுவோம். தாளிச்சு போடல, சும்மா தான் போடுறோம். நாங்க தாளிச்சு போட இல்லை, எல்லாத்துக்கும் தாளிச்சு போட இல்லை. என்ன சரங்குட்டி ஏன் அப்பா என்ன சாப்பிடக்கூடாது? என்னப்பா தேவையான அளவு உப்பு. அது தெரிஞ்சு பாருங்க, நாங்கள் ஏற்கனவே மஞ்சள் கட்டியும் உள்ளியும் இஞ்சியும் இடித்து வச்சிருந்த நாங்கள், மிளகும் இடித்த நாங்கள் இதுக்குள்ள போடுவோம். என்ன சரங்குட்டு
பாலை விடுவோம். என்ன செல்லம்? நாங்கள் என்ன செஞ்சு பாருங்க, வதங்கிட்டு நாங்கள் பாலை விடுவோம். என்ன சரங்குடி என்ன பேசாங்க பசிக்குதா? இது என்ன சரங்குடி இருக்கு பேர்? தூள் தூள், தேவையான அளவு தூள். தப்பிச்சான தூரத்துக்கு விருப்பமும் இல்லை. ஏன் அப்போ கொடுங்க ஆளுக்கு கொஞ்சம் தூளை சாப்பிட்றது. ஓ கொடுப்பாங்க கொஞ்சம். நாங்கள் இதுக்கு பழப்புளி நாங்கள் விட இல்லை, நாங்கள் தேசிக்காய் புளி தான் விட போகிறோம். இது வேறு தூளெல்லாம் போட்டாச்சு. இனி நாங்கள் இதால மூடி விடுவோம் வத்துறதுக்கு. என்ன சரங்குட்டி? சரங்குட்டிக்கு பசிக்குது போல இருக்கு. பருப்பி ஒரு பாப்பா இந்த கட்டம் பண்ண சரி. பருப்பும் இந்த வேறு பாலெல்லாம் கொதிச்சுட்டுது. நாங்கள் இனி பருப்பு என்ன செய்வோம் சரங்குட்டி? ஓ ரக்கி விடுவோம். சத்தத்தை காணல சரங்குட்டி. சொல்லுங்க பருப்பு இந்த வேறுங்க எல்லாமே தண்டியாச்சு. நாங்கள் ரக்கி விடுவோம். பருப்பு ரக்கியாச்சு. நாங்கள் இனி தக்காளி பழ சாம்பார் போடுவோம். பெரிய தக்காளி சிறந்து சரங்குடி இப்போ பஜ்ஜியா கொடுத்தாலும் சாப்பிடுமா? சரங்குடி சாப்பிடுவீங்களா பஜ்ஜியா? விருப்பமா பிள்ளைக்கு? அப்ப என்ன சாப்பிடுங்க. அம்மா பெரிய வாய். எனவே நாங்கள் அங்கால சோறும் ரசமும் கீரை வெள்ளைக்கறியும் வச்ச நாங்கள். என்ன சரங்குட்டி? ஓ இப்போ நாங்கள் தக்காளி பழ சாம்பார் போட போகிறோம். வெட்டி கொண்டு இருக்கிறோம். விழா வெள்ளிக்கிழமை தானே? வெள்ளிக்கிழமையில ஒரு தடல் குடல் சாப்பாடு தானே. என்னப்பா நாங்களே ரசம் பத்தி நாங்கள் சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை இல்லையாப்பா? வெள்ளிக்கிழமை இருந்தால் இந்த கிணத்துக்கு ரசம் பத்தி நாங்கள் யாருக்காக? அப்பாக்காகவும் அம்மாக்காகவும் ரசம் பத்தி நாங்களே சாப்பிடுறோம். மிளகறி தானே அப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். மிளகாய் என்னப்பா சரக்குட்டுக்கு விருப்பமா? ரசத்துக்கு பிள்ளைக்கு விருப்பமா? குடிப்பீங்களோ? மண்டல் சொல்லப்படாது. என்ன பழக்கம்? ஓ மண்டல் சொல்லணும். தக்காளி பழம் தரதோ கட்டாப்புறம் கேட்குறாரு. தக்காளி பழம் தக்காளி பழம் பட்டியாச்சு. நீங்க என்ன செய்வோம் சரக்குட்டு? ஓ இது என்ன வெங்காயம்? பம்பா வெங்காயம். பாத்தீங்க பிள்ளைக்கு தெரியுது பம்பா வெங்காயம். வெங்காயம் பட்டி முடிஞ்சிட்டுது. இனி நாங்கள் பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறோம். அதை பட்டுவோம். என்ன சரங்குட்டி? எனக்கு பச்சை மிளகாய் போடுறதுல சரங்குட்டி உரைப்பு பெருசாக சாப்பிடாது. அது சும்மா பேருக்கு தான் இதில் சொல்கிற உரைப்பு சாப்பிட்றாரு. உரைப்பை சாப்பிட்டு முடிஞ்சோடனே கேட்குமாப்பா எனக்கு கொஞ்சம் சீனி தான் அங்கே உரைக்குது. வேறு கால் இருக்குது என்னோட கேட்குறீர்கள் வேறுங்கோ வெட்டியாச்சு. இனி நாங்கள் தேவையான அளவு உப்பு போடுவோம். அளவா போடுங்க. உப்புங்க நாங்கள் சேர்க்கக்கூடாது. ஓ இல்லையாப்பா அங்கே உப்பு இருக்குப்பா. இது வேறுங்கோ தக்காளி பழ சம்பல் ரெடி. என்ன சரங்குட்டி? இதுக்கு தக்காளி பழ சம்பலுக்கு தயிர் விட்டா இன்னும் நல்ல டேஸ்டாக இருக்கும். ஆனால் குப்பைக்கு கூடாதுல்ல தயிர். அதுக்காக நாங்கள் பாலும் விட இல்லை. தெரிஞ்ச பாருங்கோ கறிக்க பார்ப்போம். என்ன சரங்குட்டி? கறிஞ்சு பாருங்கோ கொதிச்சுட்டு. நாங்கள் இனி கறி என்ன செய்வோம்? காசை நிப்பாட்டிட்டு ஓ நாங்கள் இறக்கி வைப்போம். இறக்கி வச்சாச்சு. நாங்கள் இனி என்ன செய்வோம்? சாப்பிட பார்ப்போம். இதுக்கு மாத்திரம் நல்ல சவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு என்ன அவ்வளோ பசிக்கலன்றது என்னைய பார்க்குறீங்க எல்லாரும்? நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். சரி வாங்க எல்லாம் சாப்பிடுவோம். கணக்கு ஐட்டங்கள் செய்தபடியா கொஞ்சம் ஒதுக்கி தான் சாப்பிடுவோம். சரி அப்பளமும் பஜ்ஜி சாப்பிடலையா?
அது பிள்ளைக்காண்டி ஒரு அப்பளம் மங்கால பொரிச்சது. அப்பளத்தை என்ன செய்து விட்டுக்கிறாங்க, தூள் தூளால அமுத்தி விட்டுக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை என்றாலே ஒரு விசேஷம் தானே. வெள்ளிக்கிழமைனா உங்களுக்கு விசேஷம், உங்களுக்கு விசேஷம் தான். நிறைய இருந்துட்டு தான் இப்போ என்ன ஒரு சத்தத்தை காணையில் கூட ரசத்தை மட்டும் சாப்பிடுவோம். புறனைக்காக முதல்ல நான் கொஞ்சம் ரசம் குடிக்கிறேனே. உப்பு புளியா நல்லா இருக்கும். எல்லாம் தரமாக்குறேன். தக்காளி பழம் போட்டு வச்சுக்கலாம். ஒன்றும் குறை சொல்கிற அளவில் இல்லை. என்னப்பா ஆயிட்டு அம்மா கொஞ்சம் விட்டு சாப்பிடுவோம். நல்லா இருக்கா? தடிமனெல்லாம் மாறிடும் தசம் குடிச்சா. சாப்பாடு செய்தவாக்கு கை கொடுக்கலாமே என்னப்பா, இட கையை கொடுக்கும். இந்த சாப்பாடு கையை கொடுக்கலாம், சாப்பிட்டு இருக்கவே என்னப்பா. ஒருவேளை சாப்பாடு நல்லா தான் இருக்கு, வைகாட்டில் உண்மையாக தான் சொல்கிறோம். ஒரு 4-5 கறி என்றாலே அது நல்லா தான் இருக்கும். அது சேர்ந்தா ஒவ்வொரு கறியும். சரி, நீங்களும் ஒருவேளை உங்களோட வீட்டில் செய்து இப்படி சாப்பிடுங்க. அதோட எங்களோட சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளும் முதல்ல எங்களோட சேனலை சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுறதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அப்போ நாங்கள் சேனல் என்ன செய்வோம்? சரி, ஓகே, பாய்.